ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கான சோஷியல் சயின்ஸ் லெசன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மத். அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரும் அது வந்ததற்கான காரணம், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 1 மார்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்ன மிஸ்ஸு அப்படியே 1 மார்க்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. நீங்கள் 1 மார்க் விட்டுட்டிங்கன்னா கூட 100க்கு 99 எடுத்திங்கன்னா சென்டம் போயிடுது பார்த்தீங்களா. அப்போ நம்ம 1 மார்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால தான் நான் 1 மார்க்கையும் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லித்தரப்போகிறேன். சரி, லெசன் போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் உமனாமிக்ஸ்ன்ற சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திருங்க. ஓகே, லெசன் போகலாமா? இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ன்றது தான் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில். இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் வேர் த 3 மேஜர் எம்பையர்ஸ் ஷேட்டர்ட் பை த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார்? அதாவது 3 மேஜர் எம்பையர்ஸ், 3 பெரிய பேரரசுகள் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அப்படி குலுங்குச்சு. அது எந்தெந்த மாதிரியானது அப்படின்றது தான் அதில் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. 3 மேஜர் எம்பையர்ஸ் ஷேட்டர்ட் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு, இதை மட்டுமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அதுக்கு ஏ தான் ரைட் ஆன்சர்ஸ். தட் இஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்டு Ottomans. Second question. Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் எந்த நாடு ஒரு பெரிய வல்லரசாட்சி, பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்தது அப்படின்னும் போது ஈஸ்ட் ஏஷியான்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஈஸ்ட் ஏஷியா, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆஃப் 19th century, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்போ ஜப்பான்ன்றது ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில் ஜப்பான் இருக்கிறது, தட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்ன்றது தெரிஞ்சிடும். தேர்ட் கொஷின். ஹூ செட் இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்? இம்பீரியலிசம் அப்படின்றத நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்ன்றது. அதை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க, லெனின். ஸோ இதில் நம்ம அண்டர்லைன் பண்ணாலும் பண்ணலனாலும் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. ஃபோர்த் ஒன். வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மார்ன் ரிமெம்பர்டு ஃபார்? நீங்கள் இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது பேட்டில் ஆஃப் மார்னே அப்படின்ற பிளேஸில் தான் அந்த போர்க்களம் இருந்தது. அது எது ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரெஞ்ச் வார்ஃபேர் அப்படின்றது. ஸோ பேட்டில் ஆஃப் மார்ன் அப்படின்னாலே ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஃபிஃப்த் ஒன். டு விச் கண்ட்ரி டிட் த ஃபஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பிலாங்? ஸோ ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிவிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு போட்டாலே யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ பிரிட்டன். சிக்ஸ்த் ஒன். விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார் அட்டாக்கிங் ஃபின்லாண்ட்? ஸோ எக்ஸ்பெல்டு ஃப்ரம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு போட்டுருங்க. அப்படி போட்டாலே அதை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. யாரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, அந்த கண்ட்ரி ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணிச்சுன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யா இஸ் த ரைட் ஆன்சர். தென் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போயிடலாம். ஜப்பான் ஃபோர்ஸ்ட் எ வார் ஆன் சைனா இன் த இயர். இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லாவே படித்து வச்சுக்கணும். அப்படி இருந்தும் இதுக்கும் நம்ம க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். ஜப்பான் அண்டர்லைன் பண்ணுங்கள், வார் ஆன் சைனா. ஸோ ஜப்பான் நாடு சைனா மேலே போர் தொடுத்ததுன்னா அது எந்த வருஷம்? 1894. செகண்ட் பாயிண்ட். த நியூ ஸ்டேட் ஆஃப் Albania was created according to the Treaty of Dash signed in 1913. May 1913 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா. அல்பேனியா எப்போ உருவாச்சு, அவ்வளோதான். நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா எந்த ட்ரீட்டினால், எந்த ஒப்பந்தத்தின் மூலம் இது உருவாச்சு அப்படின்னாக்கா லண்டன், ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ஸோ அல்பேனியானாலே ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ஓகே. தேர்டு. ஜப்பான்ஸ் entered into an alliance with England in the year. ஜப்பான் இங்கிலாண்டோட ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணி சேர்றாங்க அப்படின்போது அது எந்த வருஷம் அப்படின்றது கேட்டிருக்கு. அதுக்கான ஆன்சர் 1902. தென் அப்போ நீங்கள் ஜப்பான் அண்டர்லைன் பண்ணுங்கள், அலையன்ஸ் வித் இங்கிலாந்து அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன்.
fourth one, in the Balkans, dash had mixed population. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், mixed populationனாலே மாசிடோனியா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாசிடோனியா இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் மார்க் குறைஞ்சிடும். ஃபிஃப்த் ஒன், in the battle of Tannenberg, dash suffered heavy losses. ஸோ இதில் பேட்டில் ஆஃப் டேனன்பர்க் போடுங்க, அதுக்கான ஆன்சர் ரஷ்யா. தென் சிக்ஸ்த் ஒன், டேஷ் ஆஸ் பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசன்டட் ஃப்ரான்ஸ் இன் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், கிளமென்ஷூ. ஸ்பெல்லிங் பாருங்கள் எப்படி படிக்கணும், CLEMEN, கிளமென்ஷூ, CEAU. பிரைம் மினிஸ்டரை அண்டர்லைன் பண்ணுங்கள், ஃப்ரான்ஸுன்றதையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். தென் செவன்த் ஒன், லொகார்னோ ட்ரீட்டி. இது ஒரு ஒப்பந்தம். இட் வாஸ் சைன்ட் இன் த இயர் 1925. கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு உண்டு. ஸோ லொகார்னோ ட்ரீட்டி அப்படின்னாலே அதனுடைய வருஷத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதில் எதெல்லாம் ரைட்டுன்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். the first one, the Turkish Empire contained many non-Turkish people in the Balkans. It is the right answer. Turkey fought on the side of the Central Powers. That is also right. Britain attacked Turkey and captured Constantinople. That is not correct. Turkey's attempt to attack Suez Canal but were repulsed. That is right. அப்போ 1, 2 and 4th point இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா D is the right answer. Then second one, assertion, reason. ஸோ ஒரு காரணம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க, அது ஆப்டாக இருக்கா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். கவனிங்க, ஜெர்மனி அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் அண்ட் கேப்சரிங் இங்கிலாந்து மார்க்கெட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு போத் த கண்ட்ரீஸ் ப்ரொடியூஸ்ட் ரெக்யர்ட் ரா மெட்டீரியல் ஃபார் தேர் இண்டஸ்ட்ரீஸ். பட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், ஆனால் ரீசன் கரெக்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா A இஸ் ரைட் பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். அப்போது B தான் அதுக்கான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் assertion reason தான். The first European attempts to core our colonies in Africa resulted in bloody battles. There was stiff resistance from the native population. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு A தான். ரெண்டுமே கரெக்டுன்றது மட்டும்தான் இதுக்கு சரியான ஆன்சர். தென் மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கான ஒரே ஒரு க்ளூ என்னென்னா, இப்போ நீங்கள் புக்கில் பார்க்குற மாதிரிலாம் மேட்ச்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த லெஃப்ட் சைடில் 5 இருந்ததுன்னா ரைட் சைடில் 7 கூட கொடுக்கலாம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ யோசித்து எழுத வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எழுதணுன்றதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க். அது அந்த ட்ரீட்டி எந்த நாட்டோட தொடர்புடையது, எந்த 2 நாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றதை நம்ம சொல்லணும். ரஷ்யா வித் ஜெர்மனி. ஜிங்கோயிசம்னா இங்கிலாந்து. கமல் பாஷா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா டர்க்கி. எம்டன் அப்படின்னா நம்ம மெட்ராஸ் தான். தென் ஹால் ஆஃப் மிரர்ஸ், வெர்சைல்ஸ். ஸோ இந்த பிளேசஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி கரெக்டாக எழுதணும். ஸோ அலட்சியமாக இருந்துடாதீங்க. 1 மார்க் தானே, அதெல்லாம் நம்ம எழுதிடலாம், அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் 1 மார்க்கில் தான் நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ யூ அண்டர்லைன் த வேர்ட்ஸ் ஐ ஹவ் given and then try to get more marks and try to get centum in social science. Thank you so much. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். until then, bye from Mamis.